Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பச்சை பட்டாணி சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது செய்யறதுக்கு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பட்டாணி நீங்க ஈவினிங் செய்யற மாதிரி இருந்தா காலையிலேயே ஊற வச்சுக்கோங்க. பட்டாணி நல்லா கழுவி எடுத்து குக்கர்ல போட்டு 2 விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வேகறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சுண்டல் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் அரை வேகத்தில் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். கறி மசால் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.